வேற லெவல் தான். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. පොඩි වෙලා උනාට ලොකු දෙයක් තිබුණා ඒක ඇතුලේ. ඉස්සරහට ලොකු ෆිල්ම් එකක් වැදගත් විතරයක් ගන්න සුබවදින. தரமா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. அந்த எதிர்பார்த்ததை விட நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. வேற லெவல். இவர் சொந்தமா இயக்கி சொந்தமா ஒரு தனியா ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி இருந்துச்சு படம். நான் பார்த்தாலே நல்ல படம். ஸ்ரீலங்கன் மூவினா நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மோஸ்ட்லி படம் பார்க்கல வேற லெவல் படம். இன்னொரு தடவை போட்டாலும் சலிக்காம பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொனி அண்ணா ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. மலையத்துக்கான நல்ல ஒரு படம் ஒன்று இது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையத்தை டிபெண்ட் பண்ணி எடுத்திருந்த படம். பார்த்ததில்ல இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ எடுக்கிற மூவி லெவலில் ஒரு பெஸ்ட் லெவலுக்கு ஒரு லைட்டிங்ஸாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது? வேற லெவல் தான். சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்படி பிளேலாம் நல்லா இருந்ததா? நல்லா சூப்பரா இருந்துச்சு, සවුට්லாம் நல்லா இருந்துச்சு. ෆිල්ම් එක ඇත්තටම හොඳයි. ලංකාවේ කොල්ලෙක් කරපු එකක් වශයෙන් ගොඩක් අගය කරන්න ඕනේ. බෑග්ග්‍රවුන්ඩ් මියුසික් හොඳටම තිබුණා. එතකොට ගියාම මේන් ඇක්ටර් ඇක්ටිං සුපර්බ්. ඉස්සරහට මේක වැඩ කරගෙන යන්න සුපර්බ්. ඩිරෙක්ෂන් එක කොහොමද? ඩිරෙක්ෂන් එක හොඳටම තිබුණා. ඒ කියන්නේ පොඩි වෙලාවක් උනාට ලොකු දෙයක් තිබුණා ඒක ඇතුලේ. ඉස්සරහට ලොකු ෆිල්ම් එකක් වැදගත් විතරයක් ගන්න සුබවදින. தரமா இருந்துச்சு. ரோனி நம்ம ஜெயக்குமார தெரிக்க விட்டாங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ரோனியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லாவே இருந்துச்சு. சூப்பர். படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்ததா? ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்ததா? படம் எப்படிக்கா இருந்தது? சூப்பர் குட் டேக்கிங். நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? சூப்பர். தேங்க்யூ. ෆිල්ම් එක ඇත්තටම හොඳයි. වැඩක් හොඳයි. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? சூப்பர் இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்ததா? படம் பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா? ஆமா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எதிர்பார்த்ததை விட நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. அப்படியா? எப்படி நீங்க எதிர்பார்த்து வந்த அளவுக்கு நல்லா இருந்ததா? அதை விட நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? வேற லெவல். ரொம்பவே எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு இருந்ததா? இதை விட வேற லெவல். அது இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓகே அண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்தது? சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? படம் எப்படி நல்லா இருந்தது? படம் எப்படி மாத்தது? சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். நல்ல படம். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி இருந்ததா? ஆமா நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்தது. ஓகே. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்ததா? ஓகே. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. நிறையா பேர் படம் வந்து டப் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழ் இந்தியாவில் எடுத்துக்கிற படங்களே டப் பண்ணி இங்கே சிங்களத்தில் எடுத்துருக்காங்க. ஆனால் இவர் சொந்தமாக இயக்கி சொந்தமாக ஒரு தனியாக ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொனி அண்ணாவுக்கும் ரொனி அண்ணோட டீமுக்கும் தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படி இருந்துச்சு படம்? நான் பார்த்தாலே நல்ல படம். ஸ்ரீலங்கன் மூவினா நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணா நல்லா நடிச்சிருந்தாரு. சுபரிக்கு இருந்துச்சு. மற்ற கேரக்டரும் நல்லா சுபரிக்கு இருந்துச்சு. நான் பார்த்ததுலே ஸ்ரீலங்கன் மூவில நல்ல படம் ஒன்று தோணுது. நல்லா இருக்கு. படம் வேற லெவல்ல ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மோஸ்ட்லி படம் பார்க்கல வேற லெவல் படம். இன்னொரு தடவை போட்டாலும் சலிக்காம பார்ப்பேன். ஓகே. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா. இன்னொரு படம் வர்றதை நான் வெயிட் பண்றோம். படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்ததா? நல்லாவே செஞ்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொனி அண்ணா ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு கதையவே மெயின் பண்ணி எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் எப்படி மாதிரி? ரோனி படம் நல்லா இருந்துச்சு. அவரோட டீம் நல்லாவே படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு மலையத்துக்கான நல்ல ஒரு படம் ஒன்று இது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. தேங்க்யூ. எப்படிமா இருந்தது? படம் எப்படிமா நல்லா இருந்ததா?
இருந்தது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையகத்தை டிபெண்ட் பண்ணி எடுத்திருந்த படம். இன்னும் நிறையா படம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி. ஓகே கட்டாயம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ படத்தில் என்ன முக்கியமாக நல்லா இருந்துச்சுன்னா மியூசிக்கும் ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரே டைம் லைனில் படத்தை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் பாஸ்ட் ப்ரெசென்ட்னு படத்தில் கொண்டு போனாலும் அதை யோசிச்சு கதை கொண்டு போய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே வேற ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் பார்த்த படத்தில் இது கொஞ்சம் நல்லா அப்படி இருந்ததா? மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரோனியினுடைய நடிப்பு எப்படி இருந்தது? நல்லா நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் டெரர் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. இது இப்போ நம்ம நார்மலாக எல்லா மூவியும் நார்மலாக பார்ப்போம், ஐடியா ஒன்று இருக்குது. அப்போ பார்த்ததில் இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ எடுக்கிற மூவி லெவலில் ஒரு பெஸ்ட் லெவலுக்கு ஒரு லைட்டிங்ஸாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓவராகவும் இல்லை குறவாகவும் இல்லை, பெஸ்ட்டாகவே இருக்குது. அது ஒன்றுமே இந்த லைட்டிங் வந்து பெஸ்ட். அதோட ரொம்ப ஷாட்ஸ் வந்து இது டார்க் ஷாட்ஸ் தான் நைட்டில் தான் எடுத்திருக்காங்க. இந்த நைட் ஷாட்ஸ் எடுக்கிறது வந்து ஈஸி இல்லை. அது நாங்களும் இப்போ அனுபவப்பட்டிருக்கோம். ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு முடியாது, அப்படி இப்படி ரொம்ப பிரச்சனை வரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போயிட்டு இந்தளவு லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி இந்தளவு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அது உண்மையில் ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் இதுக்கு மேலே இன்னும் ட்ரை பண்ணி எடுக்கலாம். அவருக்கு இன்னும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்பவே இருக்குது. நான் விஷ் பண்ணுறேன் இன்னும் பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டாக மூவி ஒன்று தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது அடுத்த லெவலில் நாங்கள் இன்னும் மேலே தான் எதிர்பார்ப்போம்.